Hey there, welcome back buddy. இந்த வீடியோவில் நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் ஃபார்முலாவில் இருக்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிக்லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அடிஷ்னலாக கேஸ் சேஃப் ஐடினா என்னன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபைன், நம்ம ஒரு யூஸ் கேஸ் வச்சே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமே. என்கிட்ட ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு ஆல்ரெடி, அண்ட் அதில் நான் லாங்குவேஜ்ன்ற ஒரு மல்டி பிக்லிஸ்ட் வச்சுருக்கேன். நம்மளோட யூஸ் கேஸ் என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து மல்டிலிங்குவலான்ட்டு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். மல்டிலிங்குவல்னா என்ன? மோர் தென் ஒன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் அ மல்டிலிங்குவல். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜரில் போயிட்டு ஒரு ஃபார்முலா ஃபீல்டு கிரியேட் பண்ணுறேன். அண்ட் லேபிள் வந்து இஸ் மல்டி லிங்குவல்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? அண்ட் ரிட்டர்ன் டைப் வந்து செக் பாக்ஸ் தான், பூலியன் எஸ் ஆர் நோ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது இந்த ஃபார்முலா. லெட் மீ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ வந்து நம்ம இஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போது இஃப் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக 3 பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். எக்ஸ்பிரஷன், இருங்களேன் உங்களுக்கு அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். லாஜிக்கல் டெஸ்ட், இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா தேர்டு பேராமீட்டர் என்ன கொடுக்குறீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன? அந்த மல்டிபிக் லிஸ்ட்டில் மோர் தென் ஒன் வேல்யூ செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வி ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ இல்லையா? ஸோ அதுக்குன்னு தனி ஃபங்க்ஷன் இருக்குது. பிக்லிஸ்ட் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து மல்டி செலக்ட் பிக்லிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணும். அண்ட் இட் வில் பி ரிட்டர்னிங் த நம்பர் ஆஃப் செலக்டட் வேல்யூஸ் இந்த மல்டி செலக்ட் பிக்லிஸ்ட். ஓகே, இப்போ நம்மளுடைய மல்டி செலக்ட் பிக்லிஸ்ட் என்ன? லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் இங்கே இருக்கு, செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் திஸ் ஷுட் பி wrapped வித் அவர் பிக்லிஸ்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபீல்டு எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளார போட்டுடுறேன். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எத்தனை வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா? இப்போ நான் செக் பண்ணணும், இஸ் கிரேட்டர் தென் 1. இப்போ இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா வி வில் பி ரிட்டர்னிங் ட்ரூ, இல்லைனா வி வில் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ். இப்போ செக் சின்டாக்ஸ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் எதுவுமே இல்லை. இப்போ ஏதர் வந்து நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா இந்த கம்ப்ளீட் இஃப் கண்டிஷனை எடுத்துடலாம். ஏன்? இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதர் இட் வில் பி ரிட்டர்னிங் ட்ரூ ஆர் இட் வில் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பூலியன் ரிட்டர்ன் பண்ணிடும் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் கிவிங் திஸ். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் கற்றுக்கிறதுனால லெட் மீ ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ நீங்கள் அடிஷ்னலாக பிக்லிஸ்ட் கவுண்ட்னா என்னன்ட்டு கற்றுக்குனீங்க. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரூ ஆகிடுச்சு. அண்ட் லெட்ஸே நான் ஒரு வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு இஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் அண்ட் பிக்லிஸ்ட் கவுண்ட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தமிழ் தெரியுமா தெரியாதான்ற மாதிரி ஒரு ஃபார்முலா ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ ஃபார்முலா ஃபீல்டு கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நேம் வந்து கேன் ஸ்பீக் தமிழ்ன்ட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம செக் பாக்ஸ் வைக்காம டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து நான் இஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்க்ளூட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இந்த இன்க்ளூட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு மல்டிபிக் லிஸ்ட் வேல்யூ அண்ட் டெக்ஸ்ட் லிட்ரல் வந்து அக்செப்ட் பண்ணும். இந்த டெக்ஸ்ட் லிட்ரல் வந்து மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் அஸ் ட்ரூ, இல்லைனா இட் வில் பி ரிட்டர்னிங் அஸ் த ஃபால்ஸ். ஓகேவா? இப்போதைக்கு நான் இந்த இன்க்ளூட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு லாங்குவேஜ் அண்ட் டெக்ஸ்ட் லிட்ரல் வந்து தமிழ் செலக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இஃப் சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா நான் வந்து எஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஏன்னா நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் எஸ்ன்னு ஹார்ட் கோட் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ஐ வில் பி ரிட்டர்னிங் நோ. ஓகே, நவ் லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கேன் ஸ்பீக் தமிழ் வந்து இப்போது எஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன்? தமிழ்ன்ற வேல்யூ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸே நான் செலக்ட் பண்ணல, இன்ஸ்டட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன் ஸ்பீக் தமிழ் வந்து நோ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு பாருங்கள். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ உங்களுக்கு இன்க்ளூட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது
அண்ட் பிக்லிஸ்ட் கவுண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம அண்டு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்டு ஃபங்க்ஷன் வந்து வில் பி அக்செப்டிங் மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் வேர் ஈச் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி ரிட்டர்னிங் எய்தர் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேவா? இப்போ இந்த எல்லா எக்ஸ்பிரஷனுமே வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சுனா தான் இந்த கம்ப்ளீட் எவாலுவேஷன் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இஃப் எனி ஒன் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் இஸ் ரிட்டர்னிங் ஃபால்ஸ், த கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு யூஸ் கேஸ் வச்சு நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ யூஸ் கேஸ் என்னன்னா, ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் 3 ஃபீல்ட்ஸ். ஒன்று வந்து பிக் லிஸ்ட் அண்ட் ரிமைனிங் 2 வந்து நம்பர் ஃபீல்ட். நம்மளோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு 3 க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பிளட் டொனேஷன் கன்சென்ட் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும், அண்ட் வெயிட் ஷுட் பி கிரேட்டர் than 50 அண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் ஷுட் பி கிரேட்டர் than 12. ஓகேவா? இப்போ யூஸ் கேஸ் சால்வ் பண்ணுவோமே. லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் ஒன் ஃபார்முலா ஃபீல்ட். எலிஜிபிள் ஃபார் பிளட் டொனேஷன் வைக்கிறேன் அண்ட் ரிட்டர்ன் டைப் வந்து டெக்ஸ்ட் வைக்கிறேன் இப்போதைக்கு. லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போது நம்ம இஃப் கண்டிஷன் வச்சு தானே செக் பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இல்லையான்ட்டு. ஸோ அதே மாதிரியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது நான் 3 கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது, என்னுடைய பிளட் டொனேஷன் கன்சென்ட் வந்து இன்ட்ரெஸ்டடான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை அண்டு வந்து இப்படியும் கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து should be greater than 12. Okay, and weight should be greater than 50. இப்போ இந்த எல்லா 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா we will be returning eligible, இல்லைனா we can return not eligible. இப்போ நான் செக் சின்டாக்ஸ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர்? பிளட் டொனேஷன் கன்சென்ட் வந்து ஒரு பிக்லிஸ்ட் ஃபீல்டு, சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் தான் பிக்லிஸ்ட் ஃபீல்டில் யூஸ் பண்ண முடியும்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பிக்லிஸ்ட் ஃபீல்டில் இந்த வேல்யூ தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம இப்படி டபுள் ஈக்குவல்ஸ் டு போட்டு கம்பேர் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் தெர் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் பிக் வேல்யூன்னு சொல்லிட்டு. இது வந்து 2 பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து அந்த பிக்லிஸ்ட் ஃபீல்டு அண்ட் செகண்ட் பேராமீட்டர் வந்து என்ன வேல்யூ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண போகிறீங்க அந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோ எரர் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், ஹவு டு கம்பேர் தி பிக் லிஸ்ட் வேல்யூன்ட்டு. இஸ் பிக் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணலாம், இல்லைன்னா டெக்ஸ்ட்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? அதை வந்து நீங்கள் இப்படி wrap பண்ணிவிட்டு யூ கேன் கம்பேர் இட் யூஸிங் டபுள் ஈக்குவல்ஸ் டு சிம்பிள். இப்படியும் வந்து நம்ம ஒரு பிக் லிஸ்ட் வேல்யூவில் யூசர் இந்த வேல்யூ தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? இஸ் பிக் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணலாம், இல்லைனா இந்த மெத்தட் வச்சும் கம்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே இந்த அண்ட் சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே ஒன்று தான், பட் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ். ஓகே, இப்போ இந்த 3 எக்ஸ்பிரஷனுமே பார்த்தோன்னா நான் கமா செப்பரேட்டடாக அண்டு வச்சு கவர் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இது எல்லா எக்ஸ்பிரஷனுமே வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணால் தான் இந்த அண்ட் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஃபைன். Now let me just proceed saving this particular field. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து நாட் எலிஜிபிள் வந்திருக்கு. ஏன்? பிளட் டொனேஷன் கன்சென்ட் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட்னு வச்சுருக்கேன். ஓகேவா? லெட்ஸ் சே நான் இப்போ இன்ட்ரெஸ்டட்னு மாற்றுறேன் அண்ட் லெட் மீ கிளிக் ஆன் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் மாறிடுச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இஸ் பிக்வேல் ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அனதர் வே டு கம்பேர் வெதர் தி யூசர் செலக்டட் எனி பர்டிகுலர் வேல்யூ இந்த பிக் லிஸ்ட் ஆர் நாட், அது என்னது டெக்ஸ்ட் வச்சு wrap பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு அண்ட் ஃபங்க்ஷனோடைய யூசேஜ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபங்க்ஷனில் வந்து எல்லா எக்ஸ்பிரஷனுமே வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணாதான் கம்ப்ளீட் எவாலுவேஷனும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். பட் ஆர் ஃபங்க்ஷனில் இப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா கூட the complete evaluation வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? இந்த ஆர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம சேம் யூஸ் கேஸ் வச்சே கற்றுப்போம். லெட்ஸ் சே எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிளட் டொனேஷன் வந்து எலிஜிபிள்னு வரணும். இப்போதைக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் லெட்ஸ் சே நான் 40 kg கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன்,
ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் இட் இஸ் ஜஸ்ட் ரிட்டர்னிங் அஸ் அ நாட் எலிஜிபிள். இப்போ நம்ம ஆர் கண்டிஷன் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு த சேம் ஃபார்முலா அண்ட் இங்கே அண்டுக்கு பதிலாக ஆர்னு கொடுத்துட்டு லெட் மீ கிளிக் ஆன் சேவ். And going back to the student record, let me just refresh the page. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு த ட்ரூ பார்ட். ட்ரூ பார்ட்னது செகண்ட் பேராமீட்டர் இல்லையா? ஸோ அதுக்கு போயிடுது பாருங்க. ஸோ லெட்ஸே நான் வந்து இங்கேயும் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுக்குறேன். லெட் மீ கிளிக் ஆன் சேவ். ஸ்டில் இட் இஸ் எலிஜிபிள் பிகாஸ் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கிரேட்டர் தென் 12 இருக்குது. இப்போ நான் வந்து இதை வந்து லெஸ்ஸர் தென் 12 மாத்துறேன். and I'm clicking on save. இப்போ பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் வந்திருக்கு. ஸோ ஒன்லி இஃப் ஆல் த எக்ஸ்பிரஷன் இஸ் ரிட்டர்னிங் ஃபால்ஸ் த கம்ப்ளீட் எவாலுவேஷன் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். அண்ட் ஆர் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் இன்னொரு சிம்பிள் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட் அஸ் ஃபங்க்ஷன், லெட் மீ ஷோ யூ திஸ் ஆர் ஆப்ரேட்டர். இங்கே இன்சர்ட் ஆப்ரேட்டர் வந்தால் நம்மளுக்கு ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது பாருங்கள். இப்படி தான் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஃபைன், let me just click on save. Okay, let me refresh the page and same result தான் வந்து நம்மளுக்கு வரும். ஃபைன், இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஆர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ கேஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன் which is performance rating. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸலன்ட், குட், ஆவரேஜ், போர்ன்ட்டு 4 வேல்யூ இருக்குது. இப்போ யூஸ் கேஸ் என்னன்னா, யூசர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து எக்ஸலண்ட்னு செலக்ட் பண்ணால் வி ஹாவ் டு டிஸ்பிளே இட் ஆஸ் டாப் பர்ஃபார்மர், குட்டுக்கு வந்து ஸ்ட்ராங் பர்ஃபார்மர், ஸோ அண்ட் ஸோ. ஓகேவா? இதை வந்து நம்ம ஒரு ஃபார்முலா ஃபீல்டு வச்சு நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபார் தட் லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் ஒன் ஃபார்முலா ஃபீல்ட். லேபிள் வந்து ரேட்டிங் டிஸ்பிளேடுன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அண்ட் ரிட்டர்ன் டைப் இஸ் அ டெக்ஸ்ட். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் படித்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இஸ் பிக்வேல் ஃபங்க்ஷன் வச்சு இந்த பர்டிகுலர் பிக் லிஸ்ட்டில் எக்ஸலன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நம்ம டாப் பர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இல்லைனா தேர்டு பேராமீட்டர் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, அந்த தேர்டு பேராமீட்டரில் அகைன் ஐம் ஹேவிங் ஒன் another if கண்டிஷன். அதே மாதிரி நான் செக் பண்ணுறேன் whether the performance rating is good and if suppose இது ட்ரூ ஆச்சுன்னா ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும். இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அகைன் தேர்ட் பேராமீட்டர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் இஸ் அனதர் இஃப் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நெஸ்டட் இஃபாக இருக்கு இல்லையா, இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து we are having a function known as case. அண்ட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து அக்செப்ட் பண்ணும். அண்ட் ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ கீ வேல்யூ பேர். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூ அக்செப்ட் பண்ணும் அண்ட் சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து இட் வில் பி கம்பேரிங் இட் வித் த எக்ஸ்பிரஷன். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எக்ஸ்பிரஷனோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். இஃப் சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா இட் வில் பி ரிட்டர்னிங் அஸ் த ரிசல்ட் 1. இப்போ வந்து இது மேட்ச் ஆகலைன்னா வேல்யூ 2 வந்து செக் பண்ணும். இஃப் சப்போஸ் இட் இஸ் மேட்சிங் இட் வில் ரிட்டர்ன் அஸ் த ரிசல்ட் 2. ஸோ அந்த மாதிரி இட் வில் கோ ஆன் வித் மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸ். அண்ட் எதுவுமே வந்து மேட்ச் ஆகலைன்னா இட் வில் ரிட்டர்ன் அஸ் தி லாஸ்ட் பேராமீட்டர். இப்போ நம்ம கண்டிஷன் படி எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட் மீ ஜஸ்ட் delete this and let me insert the case function. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும்? நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்ன்ற ஃபீல்டு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுறேன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கில் எக்ஸலண்ட்னு வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் இருந்துச்சுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்? நம்ம டாப் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். இஃப் சப்போஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து எக்ஸலண்ட் இல்லை, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் which will be good. If suppose good இருந்துச்சுன்னா we have to return strong performer. ஸோ அதே மாதிரி மீதி எல்லா வேல்யூமே வந்து ஃபில் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா கீ வேல்யூ பேருமே அப்ளை பண்ணிட்டேன். இஃப் சப்போஸ் இந்த எந்த கீ வேல்யூ பேருமே வந்து மேட்ச் ஆகலைன்னா இட் வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் நாட் ரேட்டட். Fine, now let me just click on next. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ரேட்டிங் டிஸ்பிளேட் வந்து இங்கே தெரியுது, நாட் ரேட்டட்னு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேல்யூமே செலக்ட் பண்ணல. பை டிஃபால்ட் வந்து நம்மளுடைய லாஸ்ட் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு.
ஸோ இப்போ லெட்ஸே நான் வந்து இங்கே எக்ஸலண்ட்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் பெர்ஃபார்மர்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ விச் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ நான் குட் செலக்ட் பண்ணி பார்த்தாலுமே வந்து இட் வில் பி ரிட்டர்னிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட கேஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போது கேஸ் சேஃப் ஐடியோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்ப்போமே. ஆக்சுவலாக நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸில் ஜென்ரேட் ஆகிற ரெக்கார்டுக்கு எல்லாமே 2 டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஐடி ஜென்ரேட் ஆகும். ஒன்று வந்து 15 டிஜிட் அண்ட் இன்னொன்று வந்து 18 டிஜிட். உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க வீடியோட லிங்க் லீவ் பண்ணுறேன், அங்கே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கேஸ் சேஃப் ஐடி என்ன பண்ணுன்னா ஒரு 15 டிஜிட் ரெக்கார்ட் ஐடியை 18 டிஜிட்டாக மாற்றி தரும். ஓகேவா? இதான் வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஐடின்ற ஒரு ஃபார்முலா ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். வேறு ஐம் ஜஸ்ட் ரிட்டர்னிங் த ஐடி ஆஃப் தி ரெக்கார்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் சேஃப் ஐடின்னு சொல்லிட்டு wrap பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கே 15 டிஜிட் நம்மளுக்கு தெரியுது அண்ட் கேஸ் சேஃப் wrap பண்ணோடனே நம்மளுக்கு 18 டிஜிட் தெரியுது. அண்ட் எஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிக்லிஸ்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்லாம் நான் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு யூஸ் கேஸும் வச்சுருக்கேன். அந்த யூஸ் கேஸஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 20 யூஸ் கேஸ் இருக்கும். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் யூ வில் பி ஃபீலிங் கான்ஃபிடென்ட் இன் தி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் as well as in the pick list related functions. அண்ட் ஆன்சரோட டாக்குமெண்டேஷனும் இருக்குது. பட் இந்த ஆன்சர் டாக்குமெண்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரை இட் பை யுவர் செல்ஃப். அண்ட் உங்களால் சால்வ் பண்ண முடியல, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணினா யூ கேன் ரெஃபர் தி ஆன்சர் டாக்குமெண்டேஷன். And I'll be leaving this particular PPT link and both of this documentation link in the description for you to check out. And yes, that's it for this video. See you on next video. Thank you. Bye-bye.